இது மூன்றாம் தலைமுறை சாதனம். இதில் 3 சிடிக்கள் உள்ளன. ஒன்று ஆர் பேஸுக்காக, ஒன்று ஒய் பேஸுக்காக, மற்றொன்று பி பேஸுக்காக. இங்கு கனெக்ஷன் டெர்மினல்களை காணலாம். இது 4 கோர் கேபிள் ஆர், ஒய், பி மற்றும் நியூட்ரல் கொண்டது. ஆர் பேஸ் L1க்கு, ஒய் பேஸ் L2க்கு, பி பேஸ் L3க்கு மற்றும் நியூட்ரல் Nக்கு இணைக்கப்படுகிறது. நீங்கள் பார்க்கும் இது 100 ஆம்பியர் சிடி ஆகும். இதில் உள்ள ஆர் குறிப்பு 6 ஆர் பேஸுக்காக என்பதை காட்டுகிறது. S1 முதல் S2 வரை கரண்ட் பாயும் திசை ஆகும். அதாவது S1 சோர்ஸ் பக்கம் இருக்க வேண்டும், S2 லோடு பக்கம் இருக்க வேண்டும். அதேபோல் ஒய் பேஸுக்காக ஒரு சிடி இங்கே குறிக்கப்பட்டுள்ளது. மேலும் பி பேஸுக்காகவும் ஒரு சிடி இங்கே உள்ளது. இது DIN ரெயில் மவுண்ட். இந்த கிளாம்ப் உதவியுடன் சாதனத்தை DPயில் MCPக்கு அருகில் பொருத்தலாம். இப்போது நாம் மூன்றாம் தலைமுறை சாதனத்தை DIN ரெயிலில் பொருத்துகிறோம். சாதனத்தை ரெயிலில் வைத்து கிளாம்பில் டெஸ்டரை நுழைத்து கீழே இழுத்து பின்னர் தள்ளி பொருத்துங்கள். இப்போது சாதனம் பாதுகாப்பாக பொருத்தப்பட்டுள்ளது. இது ஆர் பேஸில் பொருத்தப்பட வேண்டிய ஆர் பேஸ் சிடி ஆகும். இங்கு ஆர் குறிப்பு உள்ளது. அம்பின் திசை கரண்ட் பாயும் திசையுடன் பொருந்துமாறு சிடி பொருத்தப்பட வேண்டும். நாம் சிவப்பு வயரை சிடி வழியாக செலுத்தி அதை மீண்டும் MCP டெர்மினலில் வைத்து ஸ்க்ரூவை நன்றாக இறுக்குகிறோம். அதேபோல் ஒய் மற்றும் பி பேஸ்களிலும் சிடிக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இப்போது இந்த கேபிள் மூலம் சாதனத்திற்கு பவர் கொடுக்கிறோம். பிரதான MCPயின் இன்புட் பக்கம் இருந்து பவர் எடுக்கப்படுகிறது. இதனால் MCP ட்ரிப் ஆனாலும் அல்லது ஆஃப் ஆனாலும் சாதனம் இயங்கும். MCP டெர்மினலின் அதே கனெக்ஷன் பாயிண்டில் இருந்து L1 வயரை ஆர் பேஸுக்கு இணைக்கிறோம். சரியான ரீடிங்ஸ் கிடைக்கவும் பிழைகளை தவிர்க்கவும் RYP மற்றும் நியூட்ரல் வரிசை சரியாக இருக்க வேண்டும். நீங்கள் பார்க்கும் போல பவர் இண்டிகேட்டர் ஆனாக உள்ளது. ஆனால் வைஃபை இண்டிகேட்டர் சிவப்பாக உள்ளது. அதாவது சாதனம் இன்னும் வைஃபைக்கு இணைக்கப்படவில்லை. இப்போது நான் இந்த சிறிய பட்டனை அழுத்துகிறேன். நீங்கள் பார்க்கும் போல வைஃபை லைட் இப்போது மின்மினிக்கிறது. அதாவது சாதனம் பேரிங் மோட்க்கு சென்றுள்ளது. இப்போது WOM_X spot_ என்ற பெயரில் ஒரு வைஃபை நெட்வொர்க் காணப்படும். அதை தேர்வு செய்து ABCD 1 2 3 4 என்ற கடவுச்சொல்லை உள்ளிடவும். கனெக்ட் ஆன பிறகு நெட்வொர்க்கில் சைன் இன் செய்யும்படி கேட்கலாம். அதை கிளிக் செய்தால் பேரிங் பக்கத்திற்கு மாற்றும். இது உங்கள் POTIT. வைஃபை நெட்வொர்க் தேர்வு செய்வதற்கு முன் POTIT சரியாக உள்ளதா என சரிபார்க்கவும். இப்போது கிடைக்கக்கூடிய வைஃபை நெட்வொர்க்குகளின் பட்டியல் தெரியும். உங்களுக்கு தேவையான நெட்வொர்க்கை தேர்வு செய்து கடவுச்சொல்லை உள்ளிடவும். BOT வெற்றிகரமாக வைஃபைக்கு இணைந்ததும் இண்டிகேட்டர் லைட் பச்சையாக மாறும். நீங்கள் பார்க்கும் போல பச்சை லைட் மின்மினிக்கிறது. அதாவது சாதனம் வெற்றிகரமாக இணையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. சிங்கிள் ஃபேஸ் முறையில் ஜென் 3 சாதனத்தை பயன்படுத்த ஒய் மற்றும் பி பேஸ் சிடிகளை நீக்கி ஆர் குறிப்பு உள்ள ஆர் பேஸ் சிடி மட்டும் பயன்படுத்தவும். சப்ளை பக்கத்திலிருந்து லை பேஸிலிருந்து பவர் எடுத்து L1, L2, L3 காட்டியபடி லூப் செய்யவும். நியூட்ரல் கனெக்ஷனை N டெர்மினலுக்கு கொடுக்க வேண்டும். இதன் மூலம் ஜென் 3 சாதனத்தின் இன்ஸ்டலேஷன் மற்றும் செட்டப் செயல்முறை நிறைவடைகிறது.